வணக்கம். வாழ்க வளமுடன். ஓஷோவின் பதிவுகள் என்னை கவருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அவரோட சிம்பிளாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்துள்ளதுங்கிறதுக்கு அவர் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த சார்பும் இல்லாமல் நல்லதுன்னு சொன்ன காரணத்தால் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் படித்த பதிவு அப்படி தான். ஆன்மாவிற்கு ஒரு மருத்துவம், அதாவது ஆன்மாவிற்கு ஒரு மருந்தகம் என்று தலைப்பிட்டு ஒரு பதிவு. ஓம் என்று ஜெபியுங்கள். உங்களை சுற்றி ஏராளமான தொந்தரவுகள் இருப்பதாக எப்போதெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்களோ, அல்லது எப்போது உங்கள் மனம் வெகுவாக திசை திரும்பி இருப்பதாக உணர்கிறீர்களோ, உடனே ஓம் என்று ஜெபியுங்கள். காலையில் ஒரு 20 நிமிடங்கள், மாலையில் ஒரு 20 நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஒரு சௌகரியமான முறையில் அமர்ந்து உங்கள் கண்களை பாதி திறந்து கீழ் நோக்கி பார்த்தபடி இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். சுவாசம் மெதுவாக இருக்க வேண்டும். உடம்பு அசையக்கூடாது. உள்ளே ஓம் என்று ஜபித்து கொண்டே இருங்கள். அது வெளியே கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உங்கள் உதடுகள் மூடியிருந்தால் அது உள்ளே அதிகமாக ஊடுருவும். நாக்கு கூட அசையக்கூடாது. அதையே வேகமாக திரும்பி திரும்பி சொல்லுங்கள். ஓம் ஓம் ஓம். வேகமாக, சத்தமாக, ஆனால் உங்களுக்குள்ளேயே, வெளியில் கேட்கக்கூடாது. அது உங்கள் காலிலிருந்து தலை வரை, தலையிலிருந்து கால் வரை அதிர்வுகளை ஏற்படுத்துவதாக உணர முடியும். ஒவ்வொரு ஓம் என்பதும் ஒரு குடையின் ஒரு மழைத்துளி விழுவது போலவே, ஒரு குட்டையில் கல்லை போடுவது மாதிரி உங்கள் உள்ளுணர்வுக்குள் விழும் அலைகள் எழுந்து அடிவரை பரவும். அந்த அலைகள் விரிந்து உங்கள் உடல் முழுவதும் தொடும். அப்படி செய்யும் போது ஒரு தருணம் வரும். அந்த தருணம்தான் மிக அழகான தருணமாக இருக்கும். அப்போது நீங்கள் எதையும் திரும்பி சொல்ல மாட்டீர்கள். எல்லாமே நின்று போயிருக்கும். திடீரென்று நீங்கள் எதையும் ஜெபிக்கவில்லை என்பது தெரியும். எல்லாமே நின்று போயிருக்கும். அதை ரசியுங்கள். அதாவது எந்த யோசனை வந்தாலும் மறுபடியும் ஜெபிக்க துவங்குங்கள். நீங்கள் இரவில் செய்வதாக இருந்தால் தூங்கப் போவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு செய்யுங்கள். படுக்க போகும் முன்பு செய்தால் உங்களால் தூங்க முடியாது. காரணம், அது உங்களை புத்துணர்வோடு வைத்திருக்கும். உங்களுக்கு தூங்க வேண்டும் என்கிற உணர்வே வராது. ஏதோ விடிந்து விட்டது போலவும் நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்து விட்டது போலவும் உணர்வீர்கள். பிறகு தூங்குவது எதற்கு? வேகமாக செய்யுங்கள். ஆனால் நீங்கள் உங்கள் வேகத்திலேயே செய்யலாம். 2-3 நாட்கள் ஆன பின்பு எது உங்களுக்கு ஒத்து வருகிறதோ அது உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வேகமாக ஓம் 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 என்று சொல்வது ஒத்து வரும். ஒன்றின் மீது ஒன்று தொத்திக்கொள்வது மாதிரி. மற்றவர்களுக்கு மெதுவாக ஓம்னு சொல்வது ஒத்து வரும். அது உங்களை பொறுத்தது. எதில் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் ஆன்மாவிற்கான மருந்தகம் என்று ஓஷோ சொல்கிறார். அதனால் நம்ம அந்த ஓம்ங்கிறது எதுக்காக, நம்ம மந்திரங்கள் ஏன் எல்லா மந்திரங்களும் ஓம் என்ன தொடங்குதுங்கிறத நம்ம உணரணும். இந்த ஓம்ங்கிறது சாதாரண ஒரு ஒலி எழுப்பக்கூடிய சொல்லல்லங்கிறதையும், ஆன்மாவை சரி செய்யக்கூடிய மருந்துங்கிறதையும் ஓஷோ தெளிவாக சொல்லியுள்ளார். வாழ்க வளமுடன்.